சிபிசி செக்ஷன் 34 படி ஒரு மணி சூட்டில் 6% வரைக்கும் தான் இன்ட்ரெஸ்ட் தரத்துக்கு கோர்ட்டுக்கு அதிகாரம் இருக்குது. எல்லா கோர்ட்டுமே மணி சூட்டில் பார்த்தீங்கன்னா 6% இன்ட்ரெஸ்ட் தான் கொடுத்துட்ருக்காங்க. இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நிறுவனம், அதாவது வணிக நிறுவனத்தினுடைய டிலே பேமெண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய ட்ரேட் அண்ட் பிஸ்னஸ் பாதிக்கப்படுறதுனால 6%க்கு மேலேயே கொடுக்கலாம் அண்டர் செக்ஷன் 34 சிபிசி படி அப்படின்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துருக்கிறது ஜஸ்டிஸ் மகாதேவன் ஜே தான் கொடுத்துருக்காங்க. ஐகே மர்ச்சன்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் அண்ட் அதர்ஸ் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் அப்படின்ற வழக்கில் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி வந்த தீர்ப்பு இது. 6%க்கு மேலே இன்ட்ரெஸ்ட்டு கமர்ஷியல் சூட்டுக்கு வாங்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சைட்டேஷன் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. சிபிசி செக்ஷன் 34 படி ஒரு மணி சூட்டில் 6% வரைக்கும் தான் இன்ட்ரெஸ்ட் தரத்துக்கு கோர்ட்டுக்கு அதிகாரம் இருக்குது. எல்லா கோர்ட்டுமே மணி சூட்டில் பார்த்தீங்கன்னா 6% இன்ட்ரெஸ்ட் தான் கொடுத்துட்ருக்காங்க. இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நிறுவனம், அதாவது வணிக நிறுவனத்தினுடைய டிலே பேமெண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய ட்ரேட் அண்ட் பிஸ்னஸ் பாதிக்கப்படுறதுனால 6%க்கு மேலேயே கொடுக்கலாம் அண்டர் செக்ஷன் 34 சிபிசி படி அப்படின்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துருக்கிறது ஜஸ்டிஸ் மகாதேவன் ஜே தான் கொடுத்துருக்காங்க. ஐகே மர்ச்சன்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் அண்ட் அதர்ஸ் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் அப்படின்ற வழக்கில் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி வந்த தீர்ப்பு இது. 6%க்கு மேலே இன்ட்ரெஸ்ட்டு கமர்ஷியல் சூட்டுக்கு வாங்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சைட்டேஷன் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.